எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம மணி ஏர்ன் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி நம்ம மணி ஏர்ன் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் வச்சு நம்ம ஃபோட்டோஸ் தானே போட முடியும், வெறும் போஸ்ட் போட முடியும், நம்மளால் லைக்ஸ் வாங்க முடியும், இதுதானே பண்ண முடியும். அதான் நம்மளுக்கு இவ்வளோ தெரியும். பட் இதை வச்சு கூட நம்ம பணம் சம்பாதிக்கலாம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னன்றது தெளிவாக புரியும். ஃபர்ஸ்ட், இன்ஸ்டாகிராம்ன்றது 2014 and 15 இந்த பீரியடில் அந்தளவுக்கு ஒரு ஜெயிண்ட் அப்ளிகேஷனாக இல்லை. ஸோ அது அந்தளவுக்கு பிரபலம் ஆகலை. பட் ஆஃப்டர் தட் அது நிறையவே பிரபலம் ஆச்சு. நிறைய பேர் அதை டவுன்லோட் பண்ண ஆரம்பித்தாங்க. எதுக்காகனா, ஒரு போஸ்ட், ஒரு ஃபோட்டோஸ் போடுறதுக்கு, நிறைய லைக்ஸ் வாங்குறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்க, நீங்கள் நிறைய பேரை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சு நிறைய பேர் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் இதை வச்சு நம்ம பிஸ்னஸாக எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம்? 3 வழி இருக்குங்க. ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், தெளிவாக பாருங்கள். ஃபஸ்ட்டுன்றது அஃபிலியேஷன். அஃபிலியேஷன் என்னன்னா கிளப் ஆகுறது. கிளப் இன் த சென்ஸ், உங்களுக்கு நிறைய ஜெயின் வெப்சைட்ஸ் இருக்கும். நம்ம ஆன்லைனில் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, இதெல்லாம் ஜெயின் வெப்சைட்ஸ். ஸோ இவங்களோட நம்ம அஃபிலியேட் ஆகுறது. அது அஃபிலியேட் ஆகுறது என்னன்னா, அதுக்கு நம்ம பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. என்ன பண்ண போகிறோம், அஃபிலியேஷன்றது என்ன சிம்பிளாக சொல்லணும்னா, அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு மெம்பர் ஆகி அவங்களுடைய ப்ராடக்டை நீங்கள் சேல் பண்ணி கொடுக்கணும். அது எப்படி சேல் பண்ணணும்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் தான் நீங்கள் அதுக்கான லிங்க்கை ப்ரொவைட் பண்ணணும். ஸோ லிங்க்கு மட்டும் ப்ரொவைட் பண்ணக்கூடாது. அவங்க என்னென்ன ப்ராடக்டை நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க, நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி சேல் பண்ண போகிறீங்களோ அதனுடைய போஸ்ட்டை ரொம்ப அழகாகவும் ரொம்ப பார்க்கவே அட்ராக்ட் பண்ணுற விதத்துலையும் நீங்கள் போஸ்ட் போடணும். அதை பார்த்துட்டு உங்களுடைய ஃபாலோவர்ஸ் லைக் போடலாம். அதில் சில ஃபாலோவர்ஸ் அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு உள்ளே போய் இந்த லிங்க்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த லிங்க்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது உங்கள் லிங்க் மூலியமாக பர்ச்சேஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஸோ கமிஷன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 10%, மேக்ஸிமம் 40% கிடைக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் ப்ராடக்ட் அண்ட் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் கட்டாயமாக செய்யக்கூடாத விஷயங்கள். ஃபேக் ஃபாலோவர்ஸ். சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொஃபைலை பூஸ்ட் பண்ணுறதுக்காக சில வெப்சைட் யூஸ் பண்ணி அவங்க ஃபாலோவர்ஸ் கவுண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. அதை நீங்கள் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட், இந்த ஃபஸ்ட்டு டைப், இந்த அஃபிலியேஷன் மெத்தட் மூலயமா எப்படி நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி கிட்ட, ஆல்ரெடி நான் சொன்னது தான், ஒரு வெப்சைட் கிட்ட நீங்கள் கிளப் ஆகிடுவீங்க. ஸோ அவங்க ப்ராடக்டை நீங்கள் சேல் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட், அந்த ப்ராடக்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிஷர்ட்டாக இருக்கலாம், ஒரு ஷூஸாக இருக்கலாம், ஈவன் ஒரு பேங்கிள்ஸ், ஃபீமேல் எடுத்தீங்கன்னா ஒரு பேங்கிள்ஸாக இருக்கலாம், சாரீஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணி கொடுக்கணும். உங்கள் ப்ரொமோஷன் மூலயமா, அந்த லிங்க் மூலயமா ஆக்சஸ் பண்ணி அந்த வெப்சைட்டில் போய் அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா, டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராடக்ட், ஆஸ் ஐ செட் பிஃபோர், உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு டைப். இதுதான் அஃபிலியேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. செகண்ட் டைப் என்னன்னா பெய்ட் பார்ட்னர்ஷிப். பெய்ட் பார்ட்னர்ஷிப்பில் கட்டாயமாக இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்கள் ப்ரொஃபைல் நல்ல ரீச்சில் இருக்கணும், நல்லா டெவலப் ஆகியிருக்கணும். தட் மீன்ஸ் உங்களுக்கு நல்ல ஃபாலோவர்ஸ் இருக்கணும். சும்மா நார்மலாக நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டாலே ஒரு மினிமம் ஒரு 400-500 லைக்ஸ் அது இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இதில் உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நிறைய டாப் செலிபிரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இதன் மூலியமாக கூட அவங்க மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைப்பில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபேக் ஃபாலோவர்ஸ் கன்ஃபார்மாக இருக்கக்கூடாது. அதுபடி ஃபேக் ஃபாலோவர்ஸ் இல்லாமல் நம்ம இதில் ஜென்யூனான ஃபாலோவர்ஸ் கொண்டு வரது. தட் இஸ் கால் ஆர்கானிக் டிராஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, நீங்கள் உங்கள் போஸ்ட்டை டிஃப்ரெண்ட்டாக போகணும். சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோஸ், இப்போ நிறைய பேர் ஃபோட்டோஸ் நல்லா எடுப்பாங்க. ஸோ அவங்க ஃபோட்டோகிராஃபிக் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி ஃபாலோவர்ஸ் கொண்டு வராங்க. சில பேர் மாடலிங்கில் இருப்பாங்க, அவங்க அந்த ஃபோட்டோஸை போஸ்ட் பண்ணி அதில் ஃபாலோவர்ஸ் கொண்டு வருவாங்க. ஸோ முழுக்க இதில் ஜென்யூனான முறையில் தான் நீங்கள் ஃபாலோவர்ஸை கொண்டு வரணும். அப்படி இருக்க பட்சத்தில் தான் இதில் நீங்கள் மணி ஏர்ன் பண்ண முடியும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, நீங்கள் விராட் கோலி எடுத்துக்கலாம். ஸோ விராட் கோலி பார்த்தீங்கன்னா அவர் பியூமான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப்பில் இருக்கார். இப்போ விராட் கோலியோடைய ப்ரொஃபைலை பார்த்தீங்கன்னா சில போஸ்ட்டுக்கு கீழே பெய்ட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி பெய்ட் பார்ட்னர்ஷிப்? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி கிட்ட போயிட்டு நீங்கள் உங்கள் கம்பெனி கிட்ட போயிட்டு கேட்கணும், நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணணும். அவங்க உங்கள் ப்ரொஃபைல் நல்ல ரீச்சில் இருக்குன்னா அதுக்கேற்ற அமௌண்ட்டை உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் அந்த கம்பெனியோடைய ப்ராடக்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும். இப்போ நீங்கள் பியூமான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷூஸ், டிஷர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான, அத்லெட்டிக் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து போஸ்ட் பண்ணணும்.
ஈவன் நீங்களே கூட போட்டுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து ப்ரொமோட் பண்ணணும். ஸோ இதுதான் பெய்ட் பார்ட்னர்ஷிப். ஸோ இதன் மூலயமா நிறைய ரெவன்யூ எடுக்கலாம். ஸோ as I said earlier, நிறைய டாப் செலிபிரிட்டிஸ் எல்லாம் இதன் மூலயமா கூட பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இதுக்கு ஃபஸ்ட்டு திங் உங்களுக்கு எல்லா ஃபாலோவர்ஸும் ஜென்யூனான ஃபாலோவர்ஸாக இருக்கணும். அதுதான் நான் சொன்ன ஆர்கானிக் டிராஃபிக் மெத்தட். அது மூலியமாக தான் நீங்கள் எடுத்து சம்பாதிக்க முடியும். தேர்ட் டைப்பில் நம்ம எப்படி பணம் சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய கம்பெனி கூடயோ இல்லை பெரிய வெப்சைட்ஸ் கூடயோ நீங்கள் அஃபிலியேட் ஆகணும், இல்லை பெய்ட் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும் அவசியமே கிடையாது. இது முழுக்க உங்களுடைய ஓன் ப்ராடக்டை எப்படி சேல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த இன்ஸ்டாகிராம் அப்படின்ற பிளாட்ஃபார்மை நீங்கள் வந்து ஃபுல்லாக மார்க்கெட்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆர்கானிக் ஃபார்மிங் வச்சுருப்பாங்க. சில விமென்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கிராஃப்ட் ஒர்க் நிறையா பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிள்ஸ், நெக்லஸ், செயின்ஸ், இயர்ரிங்ஸ் இதெல்லாமே வந்து அவங்க கிராஃப்ட் ஒர்க்காக பண்ணி அதை சேல் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்காக இந்த இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் எடுத்திங்கன்னா வீட்டு மாடியில் நிறைய பேர் செய்வாங்க, பிளான்ஸ் சேல் பண்ணுறது அந்த மாதிரி விஷயத்துக்காகவும். ஸோ விமென் வந்து நிறைய கிராஃப்ட் ஒர்க்குக்கு அதை ப்ராடக்டை வந்து சேல் பண்ணுறதுக்காக இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் தேர்ட் டைப். ஸோ தேர்ட் டைப்பில் இது நீங்கள் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது முழுக்க உங்களுடைய ப்ராடக்டை எப்படி நீங்கள் மார்க்கெட்டிங்க்கு ரீச் பண்ணலான்றது தான் கம்ப்ளீட்டாக மூன்றாவது வழியில் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு டைப்பாக இருக்கும். ஸோ இந்த 3 டைப்பை யூஸ் பண்ணி தான் இன்ஸ்டாகிராமில் பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ அகெயின் எங்கள் சேனலில் போடுற வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இதுக்கப்புறம் நல்ல வீடியோஸ் எல்லாமே வரும். இங்கே பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப் அண்ட் டேக் கேர்.